இன்றைக்கி நம்ம பார்க்குற ரெசிபி என்ன கேட்டிங்கன்னா புடலங்காய் பால் கறி. இந்த புடலங்காய் பால் கறி பார்த்தீங்கன்னா தண்ணியாக இருக்காது, கொஞ்சம் ரைஸ்க்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது ஒரு கூட்டு. இந்த புடலங்காய் பால் கறி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக பண்ணுற அந்த பக்கம் இருக்காது, இதில் அதிகமான ஸ்பைசஸ் எதுவுமே இருக்காது. வெறும் வரமிளகா வந்து நம்ம உடச்சி போடுவோம் தாளிப்புக்கு, அவ்வளோதான். ஆனால் அந்த புடலங்காய் அப்புறம் தேங்காய் பால், தேங்காய் பேஸ்ட்டு, கொஞ்சம் பாசிப்பயிறு போட்டு மிக்ஸ் பண்ணி அப்படியே வந்து வேக வச்சு எடுத்திங்கன்னா ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா ஃபென்டாஸ்டிக் ரெசிபி. இந்த புடலங்காய்க்கு பதிலாக வந்து வேறு எதனா காய் போடலாமுங்கன்னா வெள்ளரிக்காய் போடலாம். வெள்ளரிக்காய், இந்த மஞ்சள் பூசணிக்காய் இதெல்லாம் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் அல்டிமேட்டாக இருக்கும். வேறு எந்த ஒரு காய்க்கும் போக மாட்டீங்க, வேறு எந்த ஒரு ப்ரிப்ரேஷனுக்கும் போக மாட்டீங்க. அந்தளவுக்கு சூப்பரான ஒரு ரெசிபி இது. இப்போது இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்தலாமா? புடலங்காய் பால் கறி தேவையான பொருட்கள்: புடலங்காய் 1/4 கிலோ, வேக வச்ச பாசிப்பருப்பு 3 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பேஸ்ட் 4 டேபிள் ஸ்பூன், தேங்காய் பால் 2 கிளாஸ், மஞ்சத்தூள் சிறிதளவு, கடுகு 1/4 டீஸ்பூன், வரமிளகாய் 2 நம்பர், கருவேப்பிலை தாளிப்புக்கு தேவையான அளவு, கொத்தமல்லி சிறிதளவு, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தாளிப்புக்கு தேவையான அளவு. இந்த ரெசிபி தேவையான பொருட்கள் பார்த்துருப்பீங்க. ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புடலங்காய் இருக்கல நம்ம வந்து பொடிசாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். எப்படி கூட்டுக்கு கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி பக்குவத்தில் கட் பண்ணிருக்கேன். அது மட்டும் இல்லை, மேலே இருக்க தோலை சீவி எடுத்துருக்கேன். எதுக்காக கேட்டால் அந்த தோல் வந்து கொஞ்சம் லைட்டாக தடமாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், இது மாதிரி சீவி எடுத்து வச்சுருக்கோம். சீக்கிரமாக வந்து வேகிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். புடலங்கானாவே சீக்கிரம் வெந்துடும், பட் இருந்தாலும் இந்த தோல் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த ப்ரிப்ரேஷன் பண்ணும்போது நல்லாயிருக்கும். சரிங்களா? அதாவது குக் பண்ணி முடிச்ச பிறகு இது என்ன காய் போட்டிருக்கீங்க அப்படி சொல்லி கேட்பாங்க. அதனால தான் தெளிவாக இந்த இடத்துல நான் சொல்கிறேன். சரிங்களா? இப்போது இந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம். தேங்காய் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம தேங்காய் அரைக்கும் போது கூட்டில் வந்து சீரகம், இந்த பச்சை மிளகா போடுவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து நான் எதுவுமே போடவே இல்லை, வெறும் தேங்காய் மட்டும் தான் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் அரைக்கிற பக்கம் வந்து ஒரு 90%, கொஞ்சம் ஒரு 5 to 10% குறைன்னு தான் நல்லாயிருக்கும். எப்பவுமே கூட்டுக்கு போடும்போது நல்ல மசையாக அரைச்சிட்டிங்கன்னா, அதாவது நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சினா நல்லா இருக்காது. ஆல்வேஸ் வந்து கூட்டுக்கு வந்து ஒரு 10% குறை பக்கம் இருந்தால் மட்டும்தான் கரெக்டாக இருக்கும். ஞாபகத்தில் வச்சுங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து எதுக்காக நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன்னு கேட்டிங்கன்னா, இந்த சின்ன சின்ன விஷயம் தான் சமையல் வந்து அழகாக வந்து காட்டும். அந்த ஒரு லவ் அண்ட் கேரோட உங்களுக்கு காமிக்கணும்னு வச்சிங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? இப்போ எண்ணெய் சூடாகிடுச்சு. இந்த எண்ணெய் சூடான பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா, கொஞ்சோண்டு தாளிப்பு, கடுகு போடுறோம். கடுகு போட்டு இந்த புடலங்காய் கட் பண்ணி வச்சுருக்கல, இந்த புடலங்காய் ஃபஸ்ட்டு நான் போடுறேன். இது கூட சும்மா கருவேப்பிலை தாளிப்புக்காக கொஞ்சம் 2 தாளிப்புக்கு. இதுக்கப்புறம் வரமிளகா நான் புடலங்காய் போட்ட பிறகு போடுறேன். என்ன காரணம் இருக்குது. இந்த வரமிளகா நீங்கள் எண்ணெயில் போட்ட உடனே நீங்கள் குக் பண்ணும்போது என்ன கேட்டிங்கன்னா கருகுது வாய்ப்பு இருக்கும். அதே டைமில் எண்ணெயில் நம்ம நல்லா வறுத்துட்டுனா கலர் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த புடலங்காய் போட்ட பிறகு வரமிளகா போட்டு இதில் அப்படியே குக் பண்ணுறோம். இது என்ன கேட்டிங்கன்னா அந்த காரம் வந்து ஒரு மைல்டாக இறங்க ஆரம்பிக்கும். அதனால தான் இந்த வரமிளகாவை இந்த இடத்துல போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், தேவையான அளவுக்கு உப்பு. ரொம்ப ஈஸி ரெசிபி, கஷ்டப்பட்டுலாம் பண்ண வேண்டியதில்லை, டக்குன்னு பண்ணிடலாம். பாசிப்பருப்பு வீட்டில் வேக வச்சு இருந்தால் டக்குன்னு பண்ணிடலாம். இப்போ மஞ்சத்தூள் போடுறேன். என்னடா புடலங்காய் பால் கறி சொல்லிட்டு தலைவர் வந்து மஞ்சத்தூள்லாம் போடுறாரு அப்படின்னு சொல்லி நினைக்க வேண்டாம். கொஞ்சோண்டு லைட்டாக மஞ்சத்தூள் போட்டால் தான் அந்த பச்சை வாசம் போகும். அதனால தான் சிட்டிக் மஞ்சத்தூள். இங்கே பாருங்கள், சிட்டிக் இந்த அளவு மட்டுமே இருந்தால் போதும். இப்போ போட்ட பிறகு நம்ம என்ன பண்ணுறோம், இந்த காயை வேக வைக்கணும். தேங்காய் பால் ஊற்றி நம்ம குக் பண்ண வேண்டாம். அதனால் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இந்த காய் வந்து ஒரு 80% வேகட்டும். வெந்த பிறகு மற்ற பொருள்லாம் போட்டு கம்மி பண்ண போகிறோம். அதனால் இந்த காய் வேகட்டும் 80%. அதுக்கப்புறம் தேங்காய் பேஸ்ட்டு, பாசிப்பருப்பு, தேங்காய் பால்லாம் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு சொல்லி பார்க்கலாம். சரிங்களா? இந்த காய் 80% வெந்தால் போதும் சொன்னேன். இப்போ ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அதனால தான் ஒரு மூடி போட்டு வேக வைக்கிறோம். இந்த மூடி போட்டு வேகனா அந்த வேகம் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீம் ஆகிடும், நல்லா சீக்கிரமாக வெந்துடும். அந்த ஆவி, அதாவது தண்ணி அதிகமாக கன்சியூம் ஆகாது. இதுதான் விஷயம். இதே வந்து ஓப்பனில் குக் பண்ணும்போது என்னன்னா தண்ணி அதிகமாக ஊற்றி குக் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரு மூடி போட்டு பண்ணும்போது அந்த குறிப்பிட்ட அந்த டெம்பரேச்சர் அந்த உள்ள அந்த சூடுலேயே வந்து நல்லா வெந்து வந்துடும். இப்போ இந்த காய் நல்லா வெந்திருக்கு. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட்டு இவ்வளோ யூஸ் பண்ணுறேன். இந்த தேங்காய் பேஸ்ட்டு திக்னஸ்க்காக நம்ம தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணுறோம். ஏன்னா தேங்காய் பால் யூஸ் பண்ணுறாரு, தேங்காய் பேஸ்ட் யூஸ் பண்ணுறாரு, எதுக்காக யூஸ் பண்ணுறாருன்னு சொல்லி தெரிஞ்சுக்காமல் வீட்டில் சமைக்க வேண்டாம். ஏங்கிட்டனா இந்த மாதிரி தெரிஞ்சுட்டு பண்ணால் மட்டும்தான் நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த தேங்காவை வந்து 2 நிமிஷம் குக் பண்ணணும். அதனால் 80% காய் வெந்து வர டைம்லேயே நம்ம என்ன பண்ணுறோம், இந்த தேங்காவை நம்ம இதில் போட்டுறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் பாசிப்பருப்பு,
உப்பு தேவைப்பட்டால் இந்த இடத்துல கொஞ்சமாக உப்பும் போட்டுடலாம் நீங்கள். சரிங்களா? இந்த இடத்துல நீங்கள் தேங்காய் வேக வைக்கும் போது ரொம்ப நேரம் குக் பண்ண கூடாது. அதுலேயும் ஒரு பக்குவம் இருக்குது. ஏங்கன்னா அந்த தேங்காவை நீங்கள் ஒரு நல்ல ஒரு 5 நிமிஷம் ஒரு 10 நிமிஷம் குக் பண்ணினா அந்த பக்குவம் மாற ஆரம்பிச்சிடும். அதே டைமில் அந்த தேங்காயோட இனிப்பு தன்மையோடு நம்ம இந்த ப்ரிப்பரேஷன் கம்ப்ளீட் பண்ணணும்னு வச்சுன்னா நீங்கள் போட்டு ஒரு 2 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பாசிப்பருப்பை யூஸ் பண்ணணும். சரிங்களா? இதெல்லாம் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே பாருங்கள், போட்ட உடனே ஓரளவுக்கு அந்த காயோட சேர்ந்து வரும். இதுக்கு பிறகு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த வேக வச்ச பாசிப்பருப்பு, இந்த பருப்பு வந்து நல்லா வெந்திருக்கணும். இப்போ பருப்பும் போட்டாச்சு. இப்போ இந்த பருப்பு நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த பருப்பு தேங்காய் போட்டோன்னே கொஞ்சம் லைட்டாக டைல்யூட் ஆகும். இதுக்கப்புறம் திருப்பி இதை குக் பண்ணுறீங்க. அதுதான் இதுதான் வந்து என்ன சொன்னால் பால் கூட்டு சொல்லுவாங்க. நீங்கள் வந்து புடலங்காய் பதில் வெள்ளரிக்காய் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மஞ்சள் பூசணிக்காய் யாரும் போட மாட்டாங்க. அந்த மஞ்சள் பூசணிக்காய் வந்து பக்குவமாக வேக வச்சு யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஏன்னா மஞ்சள் பூசணிக்காய் கூட நம்ம தேங்காய் பேஸ்ட்டோ வரமிளகாவோ எது போட்டாலும் நல்லா டேஸ்ட் எடுத்து கொடுக்கும். அந்தளவுக்கு ஒரு பிரமாதமான ஒரு காய் அது. ஸோ ட்ரை பண்ணி பார்த்து சொல்லுங்கள். இப்போ பருப்பு போட்டாச்சு, ரெடி ஆகிடுச்சுல. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறேன், தேங்காய் பால் போட போகிறேன். அந்த தேங்காய் பால் போடும்போது அடுப்போட ஃப்ளேமு கொஞ்சம் கம்மி பண்ணிடுறேன். தேங்காய் பால் யூஸ் பண்ணும்போது நீங்கள் என்ன பண்ணணும், திக்கான தேங்காய் பால், தண்ணியாக இருக்கக்கூடாது. தண்ணியாக இருந்தால் இது வேல்யூ கொடுக்காது. ஸோ அதனால் திக்கான தேங்காய் பால் ஒரு குழிக்கரண்டி அளவு, 2 கிளாஸ் சொல்லியிருப்பேன். அதுக்காக 2 கிளாஸ் வந்து நீங்கள் அப்படியே யூஸ் பண்ண அவசியம் இல்லை. நீங்கள் போடுற காய்க்கு பொறுத்து அதுக்கப்புறம் கொஞ்சம் முன்ன பின்ன நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதை அப்படியே மெதுவாக அப்படி மிக்ஸ் பண்ணுங்கள். மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்சம் கொத்தமல்லி, வீட்டில் தேங்காய் இருந்தால் கொஞ்சம் லைட்டாக தேங்காய் போடுங்க தேவைப்பட்டா. இப்போ இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு ஒரு மூடி போடணும். இப்போ உடனே கம்ப்ளீட் பண்ணி நான் சர்வ் பண்ணிடுறேன். ஆனால் வீட்டில் பண்ணும்போது ஒரு மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விடுங்க. அதுக்கப்புறம் எடுத்து சேஞ்ச் பண்ணி சர்வ் பண்ணினா ஒரு சூப்பரான புடலங்காய் பால் கறி ரெடி. இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. ரெடியானதை இந்த பிளேட்டில் இப்படி எடுத்து சுட அப்படியே சர்வ் பண்ணுறேன்.